Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. வரி செலுத்துவதை குறைப்பதற்கான முதலீட்டு திட்டங்களை பொறுத்தவரை ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம்கள் தான் தற்போது சிறந்த தேர்வாக இருக்கு. ஏனெனில் இந்த திட்டங்கள் வருமான வரி சட்டம் பிரிவு 80C கீழ் 1.5 லட்சம் வரையிலான வரிச்சலுகைகளை வழங்குது. ஆனால் இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் சங்கம் 2024ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அரசில் மேலும் சில கோரிக்கைகளை வச்சிருக்கு. அதன்படி தேசிய ஓய்வூதிய திட்டம் போன்ற பிற வரி சலுகைகளுடன் கூடிய ஓய்வூதிய திட்டங்களை வழங்க அனுமதி தர வேண்டும்னு ஏஎம்எஃப்ஐயின் முக்கியமான கோரிக்கையாக இருக்கு. இந்த திட்டங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் லிங்க்டு ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் என்று அழைக்கப்படுது. ஏஎம்எஃப்ஐ நிதி அமைச்சகத்திற்கு 16 விதமான கோரிக்கைகளை கொண்ட கோரிக்கை மனுவை அனுப்பியிருக்கு. இதில் என்பிஎஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளால் தொடங்கப்பட்ட ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்களுக்கான வரி சலுகையை பிரிவு 80CCDயின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த மனு வழங்கப்பட்டிருக்கு. சில்லறை முதலீட்டாளர்களின் நீண்டகால சேமிப்பை பாதுகாக்கும் வகையில் சிறந்த வரி சலுகைகள் தரவும் ஏஎம்எஃப்ஐ கோரிக்கை வச்சிருக்காங்க. அதன்படி ஈக்விட்டி லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீம்களுக்கு எப்படி 1.5 லட்சம் ரூபாய் வரையிலான வரிச்சலுகைகள் கிடைக்கிறதோ அதே போல டெஃப்ட் லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீம்களுக்கு வரிச்சலுகைகள் தரப்பட வேண்டும் என்பதை எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக பங்குகளை வாங்கி விற்று லாபம் பெறும்போது அதன் மீது வரி செலுத்த வேண்டியிருக்கும். தற்போது இந்த வரித்தொகையில் கொஞ்சம் மாற்றங்களை ஏஎம்எஃப்ஐ எதிர்பார்க்குது. அதாவது லாபத்திற்கு கொஞ்சம் குறைவான வரியை விதிக்க வேண்டும்னு கோரிக்கை எழுந்திருக்கு. குறைந்த காலத்துக்கு முதலீடு செய்வதை விட 3 ஆண்டுகளுக்கு மேல் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களுக்கு குறைவான வரி விதிக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது எவ்வளவு நீண்ட காலமாக ஒருவர் முதலீடு செஞ்சாலும் அதிகபட்ச வரியை செலுத்த வேண்டியிருக்கு. இந்த வரி விதிப்புகளில் மாற்றத்தை ஏஎம்எஃப்ஐ அரசிடம் கோரியிருக்கு. இது தொடர்பான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வெளியானால் நீண்ட காலமாக முதலீடு செய்து கொண்டிருக்கும் முதலீட்டாளர்களுக்கு ஏற்றதாக இருக்கும். மொத்தத்தில் ஓய்வூதிய காலத்தை நிம்மதியாக கழிப்பதற்கும் மக்களை நீண்ட கால சேமிப்பை நோக்கி நகர்த்தவும் ஏஎம்எஃப்ஐ சில மாற்றங்களை எதிர்பார்க்குது. எனவே இந்த கோரிக்கையை அரசு பரிசீலித்து ஏற்றுக்கொள்மா என்பதை தெரிந்து கொள்ள பட்ஜெட் அறிவிப்பு வெளியாகும் வர காத்திருக்க வேண்டும். Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.